மாண்புக்கு தமிழக முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு தமிழகத்திலே இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் செய்யாத காரியத்தை எல்லாம் செய்து ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி மாண்புக்கு இன்றைக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறையிலே இன்றைக்கு அதுவும் இல்லாமல் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையை தன் கையிலே வைத்துக்கொண்டு அவரும் பம்பரம் போல சுழன்று வருகிறார். இருவரும் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்பு, நம்பிக்கை பூர்த்தி செய்கின்ற விதத்திலே இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டு விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சாதனையெல்லாம் மக்களிடத்திலே நாம் எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களிடத்திலே இருக்கிறது. குறிப்பாக தகவல்நுட்ப அணிதான் அந்த பொறுப்பு இருக்கிறது. தம்பி ராஜா அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு இந்த அணியை வலுவாக்க வேண்டும், அதே மாதிரி மிக சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக அடிக்கடி மாநில அளவிலே கூட்டம், மண்டல அளவிலே கூட்டத்தை நடத்தி உங்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஆக்கப்பூர்வமான யோசனைகளை அளித்து வருகிறார். உள்ளபடியே பாராட்டுக்குரியது. குறிப்பாக இது வளர்ந்து வரக்கூடிய காலம். அறிவியல் இன்னைக்கு விஞ்ஞானத்திலே முன்னேறி கொண்டு இருக்கின்ற காலம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பெல்லாம் தகவல் தொழில்நுட்ப அணியோ மற்ற அணியோ இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த அணி இருக்கின்ற காரணத்தால் அரசின் சாதனைகளை எளிதாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும். முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுகிறார், துணை முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுகிறார், என்ன அறிக்கை வெளியிடுகிறார்கள், என்ன திட்டத்தை செயல்படுத்துகிறார் மக்களுக்கு என்பதை தினந்தோறும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பிலே நாம் இருக்கிறோம். அதே மாதிரி எதிர்க்கட்சிக்காரர்கள் ஏதாவது சொன்னால் அதை தகுந்த முறையிலே அட்மின் ஒருத்தர் ரொம்ப கீழிறங்கி நாம் விமர்சனத்துக்கு செல்லக்கூடாது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிலே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற ஒரு கோட்பாட்டை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழிவந்த இயக்கம் இந்த இயக்கம். எனவே அதிலே நாம் தடம் பெறக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே கீழ்த்தரமான விமர்சனங்களை நாம் வெளியிடக்கூடாது. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள், அரசின் சாதனைகளை இங்கே பேசியவர்களாம் மேடையில் பேசி சொன்னார்கள். அரசின் திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்றடைந்திருக்கிறது. இந்த 44 மாத ஆட்சியிலே முதலமைச்சர் செய்திருக்கின்ற திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏதாவது ஒரு வழியிலே அந்த சாதனைகள் சென்றடைந்திருக்கு. அதையெல்லாம் மக்களிடத்திலே நாம் எடுத்து செல்ல வேண்டும். எனவே 24 மணி நேரத்தில் சில மணி நேரம் நீங்கள் தூங்கலாம், மற்ற நேரங்களிலே இதை நீங்கள் நல்ல முறையிலே இந்த அணியினுடைய அமைப்பாளர்கள் இப்போ என்னென்னா, தம்பி ராஜாவை நான் கேட்டேன், இப்போ மாநில அளவில், மாவட்ட அளவில், மாநகர அளவில், அதே மாதிரி பகுதி, ஒன்றிய, நகர, பேரூராட்சி வரையில் நிறைய பக்கம் போட்டிருக்காங்க. சில இடங்களில் வார்டு கிளைக்கல் அளவில் கூட இந்த தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க. இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அந்த பூத்து கமிட்டியில் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருவரும், அதே மாதிரி இளைஞனை சேர்ந்த ஒருவரும், மகளிரணி சேர்ந்த ஒருவரும் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கி சொல்லியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி அரசின் சாதனைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது உங்களுடைய பொறுப்பு, கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் மாவட்டத்தை பொறுத்தளவில் வருகின்ற தேர்தல் என்பது 2026. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் நாம் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். இளைஞரணி செயலாளரும் அதை வழிமொழிந்து தமிழகம் முழுவதும் எல்லா தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் செஞ்சார். யார்? இளைஞரணி செயலாளர். ஆனால் நமது முதலமைச்சர் அவர்கள் 2 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே பிரச்சாரத்தை பெரிய அளவில் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி இந்தியா கூட்டணியை தலைமை தாங்கி இந்தியா கூட்டணியிலே 40க்கு 40 தொகுதி வென்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.
அதே மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் 200 இலக்கு என்றிருக்கிறார். இலக்குத்தை, ஆனா இலக்கை விட நாம் மிஞ்ச வேண்டும். அதே மாதிரி இளைஞரணி செயலாளரும் சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி நிர்வாகி கூட்டத்தில் நாம் 40க்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். 40க்கு 40 நாடாளுமன்ற தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றோம். இந்த சட்டமன்ற 2026 சட்டமன்ற தொகுதியிலே 200 வெற்றி பெற வேண்டும் என்று அவர் இலக்கை நிர்ணயம் செய்திருக்கிறார். அதை விட நாம் மிஞ்ச வேண்டும் என்று இளைஞரணி செயலாளரும் அதை வலியுறுத்தியிருக்கிறார். எனவே நமது தம்பி டிஆர்பி ராஜா அதற்கு கண்டிப்பாக இன்னும் இந்த தகவல் தொழில்நுட்ப அணியை இன்னும் கிளை வாரியாக, வார்டு வாரியாக நீங்கள் வந்திருக்கின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் இன்னும் நிறைய உறுப்பினர்களை கிளை வாரியாக, பூத்து வாரியாக நீங்கள் அதை அந்த நல்ல செயல்படக்கூடிய தம்பிமார்களை அதில் இணைத்து இந்த தகவல் தொழில்நுட்ப அணி என்பது ஒரு பெரிய அமைப்பாக உருவாக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன செய்திருக்கின்றார் சாதனைகள் எல்லாம் மக்களிடத்திலே எடுத்து சென்று, அதே மாதிரி மற்ற இயக்கங்கள் நம்மை என்ன ஏதாவது நிறைய கருத்துக்களை எதிர்கருத்துக்களை தெரிவிக்கின்ற நேரத்திலே அதை நாகரீகமான முறையிலே அதை கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும், எதிர்கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். அதற்கு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள். எனவே தகவல் தொழில்நுட்ப அணி சென்னையிலிருந்து எந்த கருத்தை வெளியிடுகிறார்களோ அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய பொறுப்பு, கடமை. 2026 மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவதற்கு நாம் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும். அதற்கு மிக முக்கிய பொறுப்பாக தகவல் தொழில்நுட்ப அணி இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் நல்ல முறையிலே பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வேலூர் மண்டல நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்ட கழகத்தை சேர்ந்த அத்தனை 2 மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகளுக்கு, அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப அணியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு, இசை உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.